இந்திர விகாரம் பற்றி எந்த நூல் குறிப்பிடுகிறது? மணிமேகலை. பாண்டியர்களின் துறைமுகமாக இருந்த இடம். கொற்கை. 8 சேர அரசர்களை குறித்து பேசும் நூல். பதிற்று 10. சேரர்களின் தலைநகரம். வஞ்சி. அரச குடும்பம் தொடர்பான சடங்குகளை நடத்துவதற்காக சாளுக்கியர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் எங்கு உள்ளது? பட்டடக்கல். சட்டம் என்பது இறையாண்மையின் கட்டளை என்று கூறியவர் ஜான் ஆஸ்டின். சட்டம் என்னும் வார்த்தை எந்த மொழியிலுள்ள வேர்ச்சொல்லில் இருந்து உருவானது? டியூட்டோனிக். அரசை வழிநடத்தக்கூடிய அடிப்படை சட்டங்கள் டேஸ் ஆகும். அரசமைப்பு சட்டம். ஜல்லிக்கட்டு சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 2017. இறையாண்மையின் கட்டளையே சட்டமாகிறது என்று கூறியவர் போடின். புவியின் 4வது கோளம் உயிர்கோளம். சூழ்நிலை மண்டலத்தை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு சூழலியல். சூழ்நிலை மண்டலம் எத்தனை அடிப்படை கூறுகளை கொண்டுள்ளது? 3. புவியை பற்றி புரிந்து கொள்ள அறிவியல் அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட செயற்கை உயிர்கோளத்தை டேஸ் என அழைக்கின்றோம். உயிர்கோளம் 2. புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி. தூந்திரா. மக்கள் திட்டம் என்பதை வடிவமைத்தவர் எம்.என். ராய். பாம்பே திட்டம் முன்மொழியப்பட்ட ஆண்டு 1938. பொருளாதார முன்னேற்றம் எத்தனை வகையான அணுகுமுறையை கொண்டு விளக்கப்படுகிறது? 2. பொருளாதார முன்னேற்றம் மறுவரையறை செய்யப்பட்ட ஆண்டு 1970. இன்றைக்கும் என்றைக்கும் உன்னுடைய வேலைகளை திட்டமிட்டு பிறகு நடைமுறைப்படுத்து என்று கூறியவர் மார்க்ரைட் தாட்சன். ஒரு பொருளின் 1 சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை டாஸ் என்று அழைக்கப்படுகிறது. அழுத்தம். உராய்வு எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்படுகிறது? 2. பாகுநிலையின் அலகு பாய்ஸ். ஒரு பொருள் இயங்கும் திசைக்கு எதிரான திசையில் விசையை செலுத்தினால் அப்பொருளின் இயக்கமானது நின்றுவிடும். ஒரு கல்லின் எடை 500 என் எனில் 25 சென்டிமீட்டர் பரப்புடைய தளத்தில் கல்லினால் ஏற்படும் அழுத்தத்தை கணக்கிடுக. 20 நியூட்டன் மீட்டர் -2. மின்சாரத்தை கடத்தும் அலோகம். கார்பன். பாதரசத்தின் குறியீடு Hg. ஒரு குறிப்பிட்ட கன அளவு கொண்ட குறிப்பிட்ட வடிவமற்ற ஒரே மேற்பரப்பை கொண்ட பொருள் டாஸ் என அழைக்கப்படுகிறது. திரவம். இரு சொற்பெயரிடும் முறை முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1675. பென்சிலின் எதிலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது? பூஞ்சைகள்.